வந்த இடத்துல மட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெற்றிகரமாக சித்திரமலைக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல மட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே காற்று நடையா நடக்கணும். தம்பி நீ என்ன பண்ணுற? ஏன் என்ன தடுமாறுற? அள்ளி பறிக்க போகிறான். அப்பெல்லாம் பறிக்கூடாது. எப்படி வெட்டுவ? யாரு? எங்க? ஆமாண்டா நம்ம பல்லு இருக்குது. எங்க பல்ல காட்டு. பாரு டேய் வாங்கடா. அள்ளிக்கிட்டீங்க. இடம் அமைதியா இருக்குது. ஒரு அமைதியா இருக்கு. எவ்வளவு அமைதியா இருக்குன்னு பார்ப்போம். இடம் பாருங்க அப்படியே ஜில்லுன்னு. நாங்கள் வேறு நடந்து வந்துகிட்டே இருக்கோம். தூரம் வேறு கணக்கு தெரில. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் ஆயா கோயிலேருந்து. இன்னும் மழையெல்லாம் பாருங்களேன் சுற்றியும் செம்ம பனியாக இருக்குது. மழை தூரிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு பிளான் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது என்ன ஆனாலும் சரி அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல மழை. பண்ணி பாருங்கள் எப்படி செம்ம கிளைமேட்டு. மேலே வேறு ஏறணும். எப்படி ஏறணும்னு தெரில. வாங்க பார்க்கலாம். வாங்கடா டே. செம்மையாக இருக்குது மழை. பனி ஃபுல் பனி. இப்போ இதில் வேறு ஏறணும். ஆமாடா குட்டியோடு இருக்குதுடா. இல்லை அங்கே பேர் உங்கள் குட்டி இருக்குதுடா. எங்க குட்டிலாம் பார்க்கவும் முடியாது. யாரா சொன்னா? டே 2 அங்கே பாரு. முன்னாடி ஒன்று போகுது. சைடில் பாடுறா. ஏய் இதே பஸ் குட்டி தான்டா. சித்திரமலைக்கு வந்தாச்சு. வெற்றிகரமா இவருக்கு மயில் சித்திரமலைக்கு வந்தாச்சு. பாட்டா காப்பிரைட்டா உளுந்து தொலையுதுடா. இந்த கோயிலா? இப்பதான்டா மேலே ஏறணும் மோகா. இந்த கோயில உட்காந்துட்டே போறான்டா. மேல சும்மா ஏறம் தான் போறோம். தண்ணி ஏறாம பாத்துடலாம். ஆமாண்டா பட்டாசு அடிச்சுக்கிறாங்க. நோம்பி இருந்துச்சுல்ல. எந்த மாசம்டா? அம்மாசிக்கு இப்போ சாப்பாடு போடுவாங்க இங்க. ஏன்டா மோகா? ஏன்டா இங்கதானே அம்மாசிக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்படியா? ஆமாயா. மேலே ஒட்டு கூட இல்ல கோயில்ல. செம்மையா இருக்கும்டா. யாருமே இல்ல. ஜாலியா இருக்கலாம். இதுல ஆமாண்டா. எதுக்கு எட்டி பிடிச்சி பாம்பியும் வந்துச்சுன்னா அங்கேயே கிடைக்கும். வரக்குள்ள எடுத்துக்கலாம்டா. வரக்குள்ள எடுத்துக்கலாம். வா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் இருக்குதுடா வச்சு எடுத்துக்கலாம்டா. வாங்கடா. எத்தனை பேர் உட்காருவாங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒவ்வொருத்தர உட்காந்து. அப்பெல்லாம் இல்லடா. எல்லாம் எடுக்கலாம்டா. படிக்கடா. அது என்னடா அங்க இருக்குது? எங்க தண்ணி? தண்ணி இருக்குது. இங்க பாரு. இங்க உட்காந்துக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இங்க வச்சுக்கலாம். இங்க உட்காந்துக்கலாம். ஏய் கல் எடுத்து இங்க போட்டுக்கலாம்டா. மரத்தடியில இல்ல இங்க போட்டுக்கலாம். கல் எடுத்து இங்க போட்டுக்கலாம் புதுசா தனியா. மலை ஏறணும். எங்க மலையை காணும்? மலை என்னடா அந்த பாதை? எங்க அது என்னடா? அப்படின்ற வெற்றிகரமா சித்திரமலைக்கு வந்தாச்சு. எல்லாம் இப்போ மேலே அங்கே பாதை அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஏறணும். ஏதோ குதிரையில் பெயிண்டெல்லாம் புதுசாக திருப்பி அடிச்சுக்கிறாங்க. ஏறணும். அடுப்பு இங்கே இருக்குது. எடுத்துட்டு இங்கேருந்து ஏறி. ஏன்னா ரெடியா? யார் யார் வரீங்க பேச சொல்லுங்க. ஓகே நீங்கள் வேற சார் மேலே ஏற? ஓகே மேலே எல்லாம் ஒட்டுக்காக தான் ஏற போகிறோம். தண்ணி வரல போல. அடிச்சு வீண் பண்ணாத. வா போதும் தண்ணி வச்சுக்க. தண்ணி போதும். வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறுறது அங்கங்கே கொஞ்சம் போடுறேன். பார்க்கலாம் எப்படி இருந்தது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பராக இருக்குது இடம். இந்த மாதிரி இடத்துலலாம் படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும்டா. ஆமாம் அவ்வளோதான். மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. பாருங்க எங்க பாரு சந்துக்குள்ள பாம்பு இருக்குதான். பார்த்து போங்க. பாம்பு கிம்பள இருக்கும். அது பார்த்து நட. ஆமாண்டா பார்த்து நடங்கடா. டே இல்லையா? சந்து இருக்குல்லையா? அதை திருப்பி விட்டுறாத.
மாட்டிச்சுன்னா அதை எடுக்க முடியாது, அது பத்தாதுக்கு. இப்போ கீழே ஒரு படிக்கட்டுல பேர் கிறுக்கணுங்க பேர் சரி நம்ம ஆள் மாதிரி பேர் எழுதியிருப்பாருங்க. ஏன் பரவாயில்லையா, நம்ம குடும்பத்தின் உறுப்பினர்கள்லாம் நம்மளோட உண்மையான உருவத்தை தான் பார்க்கணும். ஜானே பார்த்து நட. ஒன்றும் இல்லை, பொறுமையாக நடங்க. இல்லை இல்லை உட்காரவே தேவையில்லை, நாமளாக பாட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க கொஞ்சம் தூரம் வந்தாச்சு அதுக்குள்ளே. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது, வேற லெவலில். இவனுங்க பாருங்க விட்டுட்டு போடுறானுங்க, ஏற முடியலான்றானுங்க பத்தாதுக்கு. என்னாச்சு மோகா மோகா ஐயோ மோகா பேரரசனா அந்த மண்டபத்தில் போய் உட்காந்துக்கிறானு. செம்மையா இருக்கு, காட்டுக்குள்ளே ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம் இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஏரியாச்சு, ரொம்ப லைட்டாக மூச்சு வாங்குது. இங்கே ஒரு சாமி வச்சுருப்பாங்க. இது என்ன சாமி? இப்போ பழனிக்கு போகிறவங்க தானே? விநாயகர் கோயில். ஆமாண்ணா ஒன்றும் போகணுண்டா. இல்லை இல்லை வேணா முழுசா இன்னும் எட்டத்தையே பார்க்கல. கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு, முடியல எனக்கே மூச்சு வாங்க லைட்டா. வாங்க மேலே போகலாம். இங்கே பாருங்க செமையா இருக்கு இடம். விட்டு போயிட்டீங்களாடா எங்க கோயிலுக்கு வந்த வாட்டியா நடற. இங்கே ஒரு புத்துக்கண்டு இருந்துச்சு, அதையே எடுத்துட்டாங்க, அதை வச்சிருக்காங்க. அங்கே புத்துக்கண்டு ஒன்று இருந்துச்சு. நட இதுக்குள்ள தான் நம்ம சொன்னது. இங்க வா நீ. என்னது என்ன சந்தில் ஓடையா? வாடாடே என்ன தெரியுது மேலே தண்ணியே நடத்தும். ஆமாம் வா வந்தாச்சு. மழை பெஞ்சாதான் சூப்பராக இருக்குப்பா. என்னது ஓடுறடி நான் என்ன சொன்னேன்? இங்கே அழகா உட்காந்து நீட்டாக செஞ்சு சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஏய் சொன்னது இவன்டா. ஏய் இல்லைடா டே. இருக்கு அடைச்சிருக்காங்க. இங்கே எதுவும் வைக்காத, கையிலே வச்சிரு. நீ பாருங்க சித்தர். நீ கொஞ்ச நேரம் யாரும் பிடிங்களா பேரண்ட்ஸு உள்ள வரீங்களா சுற்றி பார்க்க? சரி ரெஸ்ட் எடுத்து சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சித்தர்மலை கிட்ட வந்தாச்சு, சித்தர்மலைக்கே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு அங்கே உள்ள மூலிகை தண்ணி வரும் கீழே, அதை போய் பார்த்துட்டு அங்கே குகையில் ஒரு சாமி இருக்கும், அங்கே போய் பார்க்க போகிறோம். டேய் வாங்கடா அதை பார்த்துட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்று வந்துட்டு இருக்குது. அங்கே பைப்பு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி உறிஞ்சி விட்ருக்காங்க, அதனால் வந்துகிட்டே இருக்குது. இது வந்துட்டு எப்படி மூலிகை தண்ணின்னு சொல்கிறோம்னா, இந்த மலைக்கு மேலே வந்துட்டு மூலிகை நிறையா இருக்குது, அங்கேருந்து அந்த தண்ணி பட்டு வர்றதுனால இது மூலிகை தண்ணியாகவே மாறி வருது. மழை ரொம்ப பெய்யுதுனால கிட்ட போக வேணாம். இதுக்குள்ளே தாங்க பாருங்க சாமி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க சாமி தெரியுது, தெரியுதா? அடியில் எதை பார்த்துட்டு போயிடலாம், உள்ளே இருக்குதா என்ன பார்த்துட்டு. இவர் பாம்பு இருக்கும் பார்த்து போனேன். போக ஆமாம் உள்ள தண்ணியில் காலி வைக்காத, அது தண்ணி எடுத்து தெளிடா. உன் காலிட்ட பேர் எத்தனை மிதக்குதுன்னு தவக்கல இந்தா. அப்படியே எங்களுக்கு தெளிச்சு விடு. வாட்டர் கேன் காலி அடிச்சுன்னா பிடிச்சிக்கலாம். அங்க தெரியுதுண்ணா, அது ஜூம் பண்ணி என்ன சாமி தெரியுது பார்த்தா.
இங்கே அந்த குகைக்கிட்ட போகலாம், குகைக்குள்ளே போகிறோம். பாறை தான், பாறைக்குள்ளே குகை மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேருந்து தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு இருக்குது பாருங்க. தண்ணி அங்கே மேலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்கள். அமைதியாக இருக்குது இந்த இடம்லாம், தேனி இருக்குது போல். இங்கே என்னமோ சாமி வச்சுருக்குறாங்க பாருங்களேன் நீங்களே. பாருங்க உள்ளே வந்திருக்கோம். எல்லாம் சூப்பர் அமைதியாக இருக்குது. அந்த அமைதியை மட்டும் ஃபீல் பண்ணுங்களேன். செம்ம அமைதியாக இருக்குதுப்பா. பாருக்குள்ள எக்கோ, அந்த எக்கோன்னு கூட இல்லை, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது சாமி. ஏய் நாகர் உருவம் மாதிரி இருக்குதுப்பா. நானும் எப்போ கவனிக்கிறேன். சரி ஓகே, அங்கே போகலாம். முன்னாடி பார்த்து போடா, வலிக்கி விடுதே. ஏய் பேரண்ட்ஸ் புடிடா. டே பேரண்ட்ஸ் போட முடியலன்னா விட்டு அங்கேயே. சூப்பர்ரா. வரக்குள்ள தான் நடுக்கும். சாமி கும்பிட்டாங்கடானா வேடிக்கை பார்க்குறானுங்க பேர். ஏய் சாமி கும்பிடுங்கடா. சாமி கும்பிட்றானுங்க. இவங்க தெரியுதா, அந்த இந்த சந்துலேருந்து வருது தண்ணி எல்லாம். அது கீழேயும் தண்ணி இருக்குது. இடம் பாருங்க, செம்மையான வியூ. இதான் வச்சு தர்ற ஒன்றும் இல்லை. நாங்கள் கூட பாம்புலாம் இருக்குன்னு நினச்சோம், அவ்வளோக்கு பாம்பு இல்லை. போட்டோவா நேரம் இல்லை, அதை எடிட் பண்ணிக்கலாம். சாமி கும்பிடலாம். விநாயகரில் ஆரம்பிச்சு எப்படி வரணும்? அப்படியா? ஆமாண்டா, ஏர்டெல் இங்கே கிடைக்காதுடா. கீர்த்தி சாமி தெரியுது வா. வீரபத்ர காலபைரவர் சாமி செம்மையாக இருக்குது. அப்பயே செதுக்கியிருக்காங்க இல்லையா நவகரணங்கள். காலையில் வந்து பூஜை போட்டு போயிருக்காங்க போல், இல்லை நேத்தான்னு தெரில. பாறை நல்லா இருக்குது. இன்னும் ஏறக்கூடாது, தப்பு. மேலே ஏறுவானுங்க பசங்கள்லாம், இன்னும் இப்போ ஏறக்கூடாது. மழையாக இருக்குது, இல்லை மழை பெய்யறதுனால சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. நம்மளை நம்பி ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இதாங்க சித்தர்மலை, ராசிபுரத்தில் இருக்கிற சித்தர்மலை. அந்த கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ, என்ன சொல்கிறேன், ஐயோ பயந்துட்டேன்ப்பா. ஆலமரமா? அப்படியா? புளிய மரத்தில் எப்படா இந்த மாதிரி வேரில் இருந்தவங்க ஆரம்பிச்சிச்சு? ஓகா எப்படி? ஏய் இல்லை எப்படிக்குன்னு சொல்லு. உண்மையே சொல்கிறா, சத்தமாக தான் சொல்ல. சரி பரவாயில்ல, சத்தமாக சொல்லு. நீ சொல்கிற பேரண்ட்ஸு சரி விடு விடு, சரி பண்ணிக்கலாம். சொல்லு எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த இடம் சரி நானே கேட்குறேன், இந்த இடத்துக்கு வந்தது எப்படி இருக்குது? கார்த்திகை கூட்டு வரணும், சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குது இது? வந்து காடு மாதிரி ராசிபுரத்துலேருந்து கேட்டுக்கு வந்துட்டா, கேட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வரலாம். 3 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் என்கிட்ட. இங்கே கேட்லேருந்து கேட்லேருந்து இங்கே வரதுக்கு 3 கிலோமீட்டர். ஆட்டோக்காரன் சொன்னீங்கன்னா ஆயா கோயில் சொன்னீங்கன்னா தான் தெரியும். இலங்கையம்மன் கோயில் சொன்னாலும் தெரியும். அலியா இலங்கையம்மன் கோயில் சொன்னாலும் தெரியும். வந்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து இலங்கையம்மன் கோயிலுக்குள்ளேருந்து நேராக ஒரு 2 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். நாங்கள் வண்டியில் வந்துருந்தா எதாவது பிரச்சனை இல்லை, நடந்தே வந்துட்டோம். நடந்து வந்துட்டு மலை ஏறி வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இல்லை வண்டியிலே வந்து ஏறி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே போயிட்டு சமைக்க போகிறோம். காளான் கிரேவி வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். வச்சுருக்கேன்.
சரி போலாமா? டேய் போலாமாடா? எவ்வளோ தூரம் நடக்கணும்டா? ஏய் இறங்கணும் தெரியாதுடா, சட்டுன்னு இறங்கலாம். ஆனால் பார்த்து ஈஸி தான்டா. கல்லுங்களா இருக்கு. சரி போய் கீர்த்தி ஏ சபரி மழை தூரிட்டே இருக்குது. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 3 வீடியோ தான் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் காலையில் வச்சு வந்தவொடனே குரங்கு கிட்ட வர உட்காந்துச்சு, பயம் எடுத்துக்கிச்சு பக்குன்னு முறைக்குது என்னை பார்த்துட்டு. நம்பர் தொடர்ந்து நம்மள பேரண்ட்ஸ் அதை பார்த்து நல்லாவே பயந்துக்கிட்டாரு. வரக்குள்ள ஒரு நாயை வேற குறைச்சிது, அதை வேற பார்த்து பயந்துக்கிட்டாரு. நாங்கள் பாருங்க ஓடுறான் பாருங்க ஒருத்தன் சபரி. இவனும் எதுவும் இல்லை, தைரியசாலி தான் பையனா. குரங்கு பார்த்து பயந்த பையன். வாடா போய் அவன் கூட போயிட்டா போ. சரி நாமளும் போகலாம் அவன் கூட, தனியாக போகக்கூடாது.